தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பார்ந்தவர்களே, அனைவருக்கும் திருவிழா பெருவிழா நல்வாழ்த்துக்கள், சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் இறந்தாங்களா, இல்லை எப்போ இறந்தாங்க அப்படின்ற கேள்வியை நான் கேட்டேன்னா நீங்கள் என்ன பதில் சொல்வீங்கன்னு தெரியல. நான் இங்கே பூசையில் கேட்டேன், நிறைய பதில்கள் வந்தது. ஒரு பையன் மட்டும் சொன்னால் ஆண்டவர் இயேசு சிலுவையில் இறக்கும்பொழுது அவங்களும் இறந்தாங்கன்னு. அதுதான் உண்மை அப்படின்னு நான் நம்புகிறேன். அன்னை மரியாள் அப்போ தான் இறந்தாங்க. அவங்களோட மகனோட முழுமையாக ஒன்றித்திருந்தாங்க. அவருடைய பிறப்பில் அவரோட ஒன்றித்திருந்தாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்க தான் அவரை பெற்றெடுத்தாங்க. அவருடைய வாழ்க்கையில் அவரோட ஒன்றித்திருந்தாங்க. அவருடைய இறப்பில் பாடுகளில் முழுமையாக அவரோட ஒன்றித்திருந்தாங்க. ஆகவே அவர் இருந்தபோது அவங்களும் இறந்தாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவரை போலவே எதிர்நோக்கோடு இருந்தாங்க. அவருடைய அன்பார்ந்தவர்களை கடவுள் அழிவுக்கு விடமாட்டார் என்ற அந்த எதிர்நோக்கோடு இறந்தார். அதே போல் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவங்களும் அந்த எதிர்நோக்கோடு தான் காத்துருந்தாங்க. 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார்கள். உயிர்த்தெழுந்த உடலோடு ஆண்டவர் 40 நாள் இந்த மண்ணகத்தில் வாழ்ந்தார். அதுக்கப்புறம் விண்ணேற்றம் அடைந்தார். அன்னை மரியாளும் அந்த உயிர்த்தெழுந்த உடலோடு 40 நாளில் ஒருவேளை 40 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் விண்ணகத்துக்கு அவங்க எடுத்து செல்லப்பட்டாங்க. அவங்க உடலும் மகிமைப்படுத்தப்பட்ட உடல் தான். அவருடைய உடலில் காயங்கள் இருந்தது, தழும்புகள் தெரிஞ்சுது. அவங்க உடம்பில் தெரியல. ஏன்னா அவங்களுடைய காயங்கள்லாம் மனதில் பட்ட காயங்கள். அவருடைய உடம்பில் விழுந்த ஒவ்வொரு அடியும் அவங்க மனதில் விழுந்த காயங்களாக இருந்தது. அதனால் வெளியே தெரியல. ஆனால் மகிமைப்படுத்தப்பட்ட உடலோடு தான் அவர்களும் அந்த 40 ஆண்டு காலம் உத்தாரணத்துக்கு வாழ்ந்து பின்பு விண்ணகத்துக்கு போனாங்க. அவங்க திருப்பியும் இறந்தாங்களா அப்படின்னா நாம் இறந்தாங்கன்னு தான் சொல்கிறோம். மேற்கத்திய திருச்சபை இறந்து அடக்கம் செய்யப்பட்டு பின்பு தான் உடலும் ஆன்மாமா உயிர்த்தெழுக்கப்பட்டாங்க, விண்ணகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டாங்கன்னு. ஆனால் கிழக்கத்திய திருச்சபை அன்னை மரியாள் மீது இன்னும் அதிகமாக பக்தி கொண்ட அந்த சபையில் அவங்க 2ஆம் முறை இறக்கவே இல்லை. உறங்கி போனாங்க. டார்மிஷன் ஆஃப் மேரி. உறங்கிட்டு திருப்பியும் அவங்க அப்படியே விண்ணகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டாங்க, எழுப்பி எடுத்து செல்லப்பட்டாங்க அப்படின்னு அவர்கள் சொல்கின்றார்கள். எப்படி இருந்தாலும் அன்னை மரியாள் உடலும் ஆன்மாவுமாக விண்ணகத்தில் எடுத்து செல்லப்பட்டான்றது ஆணித்தரமான உண்மை. ஒவ்வொரு கத்தோலிக்கரும் இதை நம்ப வேண்டும். இல்லைன்னா நம்ம கத்தோலிக்கராக இருக்க முடியாது. ஏன்னா இதை 1950ஆம் வருஷம் அன்றைய திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் நாம் ஒரு டாக்மா, நம்ம நம்ப வேண்டிய ஒரு அடிப்படை உண்மையாக அவர் வெளிப்படுத்தினார். இன்ஃபாலிபிள் டீச்சிங், தவறு நடக்கவே முடியாத மாதிரியான ஒரு போதனை என்ற விதத்தில் அவர் கற்பித்தார். 1950ஆம் வருஷம். இது கற்பித்த நாள் ரொம்ப குறிப்பிடத்தக்க நாள். நவம்பர் 1ஆம் தேதி அனைத்து புனிதர்களை கொண்டாடும் நாள். அந்த நாளில் பார்த்திங்கன்னா எல்லா புனிதர்களும் கொண்டாடுறோம். அந்த புனிதர்களுக்கும் அன்னை மரியாளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது என்பதை வெளிப்படுத்தும் விதத்தில், கோடிட்டு காட்டும் விதத்தில் அந்த நாளில் அவர் இந்த பிரகடனத்தை கொடுத்திருக்கின்றார். முனிச்சிஃபென்சியூஸ் தேயூஸ் அப்படின்ற அந்த போதனை. அதில் அவர் சுட்டி காட்டுவதுனால மற்ற புனிதர்கள்லாம் அது அவர் சுற்றி காட்டலை. ஆனால் நமக்கு புரிஞ்சிக்க முடியுது. மற்ற புனிதர்கள்லாம் ஆன்மாக்கள் தான் விண்ணகத்தில் இருக்குது. ஆனால் அன்னை மரியாளுக்கு மட்டும்தான் உடலும் ஆன்மாவுமாக அவர்கள் விண்ணகத்தில் இருக்கின்றார்கள். தனி சலுகை. ஏன்னா அந்த உடல் இறைமகனுக்கு உடலை கொடுத்தது. ஆகவே அந்த உடலை அழிக்க முடியாது. கல்லறையில் அதை அழிவுற கடவுள் விடமாட்டார். அந்த தனி சலுகை அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்டது. நாம் இந்த விழாவை கொண்டாடும் பொழுது நம்முடைய பார்வையும் விண்ணகத்தில் இருக்கணும். நம்ம மண்ணகவாசிகளாக வாழக்கூடாது. விண்ணகத்தில் நம் பார்வை வைத்து வாழ வேண்டும், எதிர்நோக்கோடு வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தி. அதோடு சேர்ந்து நம்முடைய பாதங்கள் இந்த மண்ணகத்தில் தான் இருக்கணும் என்ற செய்தியும். ஏன்னா அவங்க 40 வருஷம் காலம் கிட்டத்தட்ட, அதுக்கப்புறம் அவங்களோட மகனோடு உயிர்த்தெழுந்த பிறகு 40 வருஷம் கிட்டத்தட்ட மண்ணகத்தில் வாழ்ந்தாங்க. அந்த மாதிரி தான் விண்ணக பார்வை. ஆனால் நம்முடைய பாதங்கள் இந்த மண்ணகத்தில் பதிந்திருக்கணும் என்ற செய்தியும் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த நாட்டுடைய சுதந்திர தினத்தை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். இந்த நாட்டிற்காக நாம் உழைக்க வேண்டும். இந்த நாட்டுக்கு பல செல்வங்கள், தன்னுடைய மகிமையெல்லாம் வளர்ந்திருக்குது. ஆனால் பல சீரழிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நம்ம இந்த ஒலிம்பிக்ஸ் கேமில் நாம்
71வது இடத்துல இருக்கிறோம். 6 பதக்கங்கள் வென்றிருக்கின்றோம். அதில் பெருமைப்படுகின்றோம். ஆனால் 6 தான் வென்றிருக்கின்றோம், தங்கம் வெல்லவில்லை, அதிலும் ரொம்ப பக்கத்தில் போயிட்டு வெல்லலை என்பதில் துக்கமும் அடைகின்றோம். பெருமையும் ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் துக்கமும் இருக்குது. அந்த விதத்தில் இந்த நாட்டிற்காக நாம் அக்கறை கொண்டவர்களாக, இந்த நாடு என்ன எனக்கு செய்ததுன்னு நினைக்காம நாம் நாட்டுக்கு என்ன செஞ்சோம் அப்படின்ற எண்ணத்தை கொண்டவர்களாக நாம் வாழ கடமை இருக்குது நமக்கு. நாட்டுக்கு நம்ம கொடுக்குற உழைப்பு, நம்முடைய கடினமான உழைப்பு, வெறும் சம்பளத்துக்காக பணி செய்யாமல், சம்பளம் வருது ஆனால் நாம் பணி செய்வது நாட்டின் நன்மைக்காக, இந்த நாட்டில் உள்ள மக்களின் நன்மைக்காக என்ற அந்த உணர்வோடு, மனித குலத்தின் நன்மைகளுக்காகவும் தான், ஆனால் நாட்டின் நன்மைகளும் மனதில் கொண்டு வாழ, அதே சமயத்தில் நாம் எப்படி இன்னும் எதை பெற முடியும் என்றில்லை, எப்படி கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்ப்பது, முழுமையாக தவிர்ப்பது, இயற்கையோடு ஒன்றித்த வாழ்க்கை வாழ்வது, எலக்ட்ரிசிட்டி பயன்பாட்டை குறைத்து கொள்வது, அந்த மாதிரியான செயல்களிலும் நாம் ஈடுபட வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு பண்பாக இருக்கின்றது. அந்த விதத்தில் நாட்டை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பண்பாக இருக்கின்றது. ஆகவே நாமும் கூட இறந்திருக்கின்றோம், உயிர் தெழுந்திருக்கின்றோம் என்பதை மறக்காதவர்களாக, நம் ஞான ஸ்நானத்தில் அவரோடு நாம் இறந்து உயிர் தெழுந்த வாழ்க்கையை தான் நாமும் வாழ்ந்துட்டுருக்கிறோம். அந்த அன்னை மரியாளை போல நாம் வாழப் போவதும் கிடையாது, முடியவும் முடியாது. ஆனாலும் முயற்சி செய்ய வேண்டியது, கடவுளுடைய அருளை கொண்டு முயற்சி செய்து நம்முடைய பார்வை எப்பொழுதுமே விண்ணகத்தில் வைத்து, நம்முடைய பாதத்தை மண்ணகத்தில் பதித்து வாழும் மக்களாக இருக்க அருள் வேண்டிக் கொள்வோம். அன்பு தந்தையே, உம்முடைய அன்னையை உடலும் ஆன்மாவுமாக உன்னகத்திற்கு எடுத்து சென்றதுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம், நாங்கள் மகிழ்கின்றோம். அந்த அன்னையை எங்கள் மனதில், எங்கள் பார்வையில் எப்பொழுதும் பதித்து வாழும் நாங்கள் எங்களுடைய பாதத்தை இந்த மண்ணகத்தில் பதித்து அதன் வழியாக நன்மைகள் செய்து வாழ, குறிப்பாக இந்த நாட்டிற்கு நன்மைகள் செய்து வாழ எங்களுக்கு அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம் தந்தையே. ஆமென்.